Good evening, teachers. In this video, we are going to 6th standard summative exam second term. அதாவது ரெயின் எஃபெக்ட் ஆனதுனால அன்னைக்கு நிறைய மாவட்டங்களுக்கு தேர்வு வைக்க முடியாமல் திருப்பி வந்து 21/12 சனிக்கிழமை அன்னைக்கு வச்சாங்க இல்லைங்களா, அந்த தேர்வு வினாத்தாள் மற்றும் அந்த கொஷினுக்குரிய ஆன்சர்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த ஆக்சுவல் டேட்டில் வச்ச எக்ஸாமை விட இந்த கேள்வித்தாள் வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. அந்த கேள்வித்தாளுக்குரிய விடைகள் வந்து எஸ்சிஆர்டி மூலமாக ஆன்லைன் நமக்கு போட்டாங்க இல்லைங்களா, அந்த கொஷின் பேப்பர், அதற்குண்டான ஆன்சர் கீ நமக்கு தெரியும். 60 மார்க்ஸ் கொஷின் பேப்பர் தெரியும். 60 மார்க் கொஷின் பேப்பர், அதற்குண்டான கீயும் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம கொஷின் பேப்பர் 31 வந்துட்டோம். அடுத்து வந்து 32 கோட் ஃப்ரம் மெமரி, 33 வந்து ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் காம்ப்ரிஹென்ஷன் வருது. அடுத்து வந்து ரீஅரேஞ்ச் ஜம்பிள் சென்டென்சஸ், அதுக்கப்புறம் ரைட்டிங், கம்ப்ளீட் த ஃபில்லப்ஸ், அண்ட் தென் அந்த இதுக்கு வந்து தகுந்த மாதிரி ஃபில்லப் பண்ணணும். அடுத்து வந்து ஆன்சர் கீ. இந்த 60 மார்க்ஸ்க்கு உண்டான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சினானிம், அடுத்து வந்து ஆன்டனிம், அடுத்து வந்து ரீடிங் கம்ப்ளீட் த வேர்ட்ஸ் பை ரீடிங் த மீனிங்ஸ், அடுத்து வந்து ஆட் ஒன்ஸ், அடுத்து நெக்ஸ்ட் செக்ஷன் 3 வந்துடுது, ப்ரோஸ் வந்துடுது. அடுத்து 20 வந்து ஆன்சர் த நன் ஆஃப் த ஃபாலோயிங். அடுத்து 3 1 மார்க்ஸ், மறுபடியும் ஒரு சூஸ் த கரெக்ட் ஆன்சர், மறுபடியும் 3 1 மார்க்ஸ் வருது. 3 மறுபடியும் செக்ஷன் 4 போயம் தான் வருது. தென் அதில் வந்து ப்ளஸ் 29 28 29 30 31 32 கோட் ஃப்ரம் மெமரி 32, அண்ட் தென் 33 ஆன்சர் த ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் வந்துடுது. ஃபஸ்ட் வந்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அடுத்து வந்து ரீஅரேஞ்ச் த ஜம்பிள் சென்டென்ஸ் கேட்டிருந்தாங்க. அதுக்கடுத்து லாஸ்ட் கொஸ்டின் எடுத்து ஒரு பேராகிராஃப் கொடுத்து அங்கே வந்து ஃபில்அப் பண்ண சொல்லியிருந்தாங்க. அது வந்து நமக்கு தகுந்த மாதிரி ஒரே ஆன்சர் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல் ஆன்சர் தான், அதற்கு மதிப்பெண்கள் கொடுக்கலாம். தேங்க்யூ.